வணக்கம் வலையோசி அம்மாச்சி மக்களே. என்னடா பாக்ஸ்ல கலர் கலரா ரகரகமா காட்டுறாங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்பெஷல் பேங்கிள்ஸ் என்னன்னா முகூர்த்த வளையல். என்னடா முகூர்த்த வளையல்னா என்ன? முகூர்த்த வளையல்னா கோல்டு போடுவாங்க அப்படிதான் ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. முகூர்த்த வளையல்லே காலங்காலமா ட்ரெடிஷ்னலாவே ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் சரி, தமிழ்நாட்டே எடுத்துட்டீங்கன்னா ஒரு சில பேர் பச்சை சிகப்பு போடுவாங்க, ஒரு சில பேர் கோல்டு போடுவாங்க, ஒரு சில பேர் டிசைனா வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் ரெயின் ட்ராப் போடுறாங்க, ஒரு சில பேர் ஃபேஷனேட் ஏத்த மாதிரி மெட்டல் போடுறாங்க. இப்ப எல்லாருக்குமே இந்த டவுட், என்னென்னலாம் முகூர்த்த வளையல் இருக்கு அப்படின்ற டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பச்சை சகப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்ல பாருங்க, பச்சை சகப்பு வச்சிருக்கோம். இது என்ன வளையல்னா கட்டிங் வளையல். இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, நீங்க கர்நாடகா எடுத்துக்கோங்க, தெலுங்கானா, இப்போ எல்லா ஸ்டேட்ஸுமே எடுத்தீங்கன்னா பச்சை சகப்பு இல்லாத கல்யாண வளையலே கிடையாது. ஏன்னா கல்யாண வளையல் அப்படின்னு எடுத்துட்டாலே கோல்டு எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு பச்சை சகப்புக்கு அதிகமாகவே ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலலாம் இந்த பச்சை சகப்புலேருந்து இப்போ வரைக்குமே இதை ஒரு ட்ரெடிஷ்னலாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த செட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பச்சை சகப்பு கட்டிங் வளையல் ஆட் பண்ணி அது கூட ப்ரிசம் கட்டிங் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர் பிளைனா பச்சை சகப்பு போட்டாலும் போடுவாங்க, அது கூட மேட்ச் பண்ணி போடுவாங்க. இது கூட நீங்க குந்தனும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல கவரிங் கோல்ட் பிளேட்டடும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்டர்ஸ் நிறைய டைப் இதுல வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2.2 இருந்து 2.12 வரையுமே இருக்கு. எதுக்காக இந்த வீடியோ இவ்வளோ பிரீஃபா சொல்றேன்னா, நிறைய பேருக்கு இந்த பேங்கிள்ல சைஸஸ் அவைலபிள் இருக்கா அப்படின்றதே நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ இந்த பச்சை சகப்பு கட்டிங் வளையல பொறுத்த வரைக்கும் பச்சை சகப்பு மெரூன் ஆல்டர்னேட்டிவா இந்த 3 கலர் வரும். ஆனா கல்யாணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 2 கலர் தான் மேஜர் கலர். இதுல 2.2 இருந்து 2.12 வரையுமே சைஸஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க இந்த வளையல் பிக் பண்றதா இருந்தா வாட்ஸ்அப் பண்ணும்போது கைண்ட்லி இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது கூட சைஸ் மெஷர் பண்ணி அனுப்புங்க. அடுத்து பார்க்க போறது உபாதியா கல்யாண வளையல். நம்ம என்னடா இது உபாதியா கல்யாணம்னு கோல்டு பிளைனா காட்டுக்கிறேன்னு பாத்தீங்களா? நம்ம தாத்தா பாட்டியா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு முன்னாடி தலைமுறையா இருக்கட்டும், இந்த வளையல் காட்டினாலே இதுக்கு பேரு பொன் வளையல்னு சொல்லுவாங்க, கொத்து வளையல்னு சொல்லுவாங்க, நாட்டு வளையல்னு சொல்லுவாங்க, புறா கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு 10 பேர் இருக்குங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் இதோட பேர் என்னன்னா பொன் வளையல்னு சொல்லுவாங்க. இதுல என்னென்ன சைசஸ் அவைலபிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2.2 இருந்து 2.12 வரைக்குமே இதுல சைசஸ் அவைலபிள் இருக்கு. எப்படி பச்சை சகப்புல நம்ம பார்டர்ஸ் மேக் பண்ணி பாக்குறோமோ அதே மாதிரி இதுல பார்டர்ஸ் நம்ம கலந்து போட்டுக்கலாம். இதுல அதே மாதிரி பிரிசம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சேர்ந்து நான் உபாதிய கோல்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க எவ்வளவுதான் கோல்டு வளையல் போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு என்னோட பாட்டி காலத்துல இருந்து அவங்க பாட்டி தலைமுறை வரையுமே இந்த வளையல் தாங்க கல்யாண வளையலாவே இப்ப வரைக்கும் ஆதிக்கம் இருக்கு. நீங்க எப்பவுமே கல்யாண பொண்ணு கல்யாணம் ஆனதுல இருந்து தாலி பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தாலி பிரிச்சு கோக்குறது வரைக்குமே இந்த வளையல் கையில இருக்கணும்ன்றது ஒரு சம்பிரதாயமாவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த வளையல் இடம்பெறாத கல்யாணமும் இல்லை, கல்யாண ஃபங்க்ஷனுமே இல்லை. கல்யாணம் பொண்ணும் போடுவாங்க, கல்யாண வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த வளையல் கையில போட்டிருப்பாங்க. இது ஒரு கல்யாணத்துக்கே ஐடென்டிஃபையான பேங்கிள்னா அது இந்த வளையல் தாங்க. இதுதான் 2வது கல்யாண வளையல். அடுத்து நம்ம பார்க்க போறது எப்பவுமே 3வது கல்யாண வளையல். இது பிடிக்கும். நாட்டு வளையலுக்கு அடுத்த ரகமா பாக்குறது இந்த கோல்டு வளையல்னு சொல்லுவாங்க. இது கூட அதே மாதிரி நான் பிரிசம் ஆட் பண்ணிருக்கேன். இது என்னென்ன சைசஸ் அவைலபிள் இருக்கு பாத்தீங்கன்னா அதே தாங்க 2.2 இருந்து 2.12 வரையுமே இதுல அவைலபிள் இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா நாட்டு வளையல் ஃபுல் கோல்டு வரும். நான் முன்னாடி சொன்ன உபாதிய வளையல். ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல உள்ள பாத்தீங்கன்னா பச்சை சகப்பு வரும் அண்ட் ஃபுல் கோல்டு வரும். ஒரு சில பேர் பச்சை சகப்பு சென்டிமெண்டா வச்சுக்கிட்டு இந்த வளையலுமே வாங்குவாங்க. இதுவும் நம்ம அழகா வெட்டிங் செட்டிங் போடலாம். இதுவுமே வந்து பல தலைமுறைகளை கடந்து வந்த ஸ்பெஷல் கல்யாண வளையல். இது 3வது ரகம். நம்ம அடுத்து பார்க்க போறது 4வது ரகம். இது என்னன்னா நாட்டு வளையல்ல பார்க்க போறோம். இது நாட்டு வளையல்ல வந்து எப்பவுமே அடுத்து உபாதியாக்கு இருக்கிற தலைமுறை வளையல்னா இந்த வளையல். இதுவும் கிட்டத்தட்ட இது 6 கலர்ல வருங்க. ஆனா இப்போ ஒரு 3 to 4 கலர் தான் அவைலபிள் இருக்கு. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல 6 கலர் வரும். என்னென்ன கலர்ஸ் வரும்னு சொல்லிடுறேன். பச்சை சிகப்பு நீலம் மயில் கலர் வரும், அதுக்கப்புறம் மருதாணி பச்சை கலர் வரும். ஆனா கல்யாண பொண்ணுக்குன்னு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் இந்த ரெட் அண்ட் கிரீன் மட்டும்தான். இது கூட பிரிசம் ஆட் பண்ணிருக்கீங்க. ஒரு சில பேர் ஏன் எதுக்கு பிரிசம் நான் ஆட் பண்ணி காட்டேன்னா, ஒரு சில பேர் வந்து ஹெவி ஸ்டோன் ஒர்க் வச்சிருப்பாங்க சாரியில. ஸோ அதனால இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் ஆன்டிக் விரும்புவாங்க, கார்னர்ஸ் ஆன்டிக் போட
போடலாம். ஒரு சில பேர் மைல்டாக வந்து ஸ்டோன் வேண்டாம், எனக்கு கார்னர்ஸ் மட்டும் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி வேரி பண்ணி காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ப்ரிசம் பேங்கில் இன்டர்மீடியட்டாக போட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். இதுலேயுமே சைஸஸ் என்ன அவைலபிள் இருக்குன்னா 2.2லேருந்து 2.8 வரையும் அவைலபிள் இருக்குங்க. இதில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க 2.10 to 12. கண்டிப்பாக மேபி வர வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா இதே மாதிரி வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அடுத்து நம்ம 4வதாக பார்க்க போகிற கல்யாண வளையல்னா அந்த நாட்டு வளையலுக்கு அடுத்தபடியாக பார்க்குறது இது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் கர்நாடகா வளையலே வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நாட்டு வளையலே ஒரு மாதிரி பொடியாக சிறுங்கொத்தாக இதில் கட்டிங் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. என்னடா நாட்டு வளையல் கொத்து வளையல்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு இந்த வளையல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேருக்கு போட்டிருக்கேன். அடுத்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து கை நீட்டுவாங்க. அது வரைக்குமே அவங்க கையில் பேலன்ஸ் இந்த வளையல் கண்டிப்பாகவே இருக்கும். இதோட கலர் போகாது. கையில் கெட்டியாக போட்டாங்கன்னா அப்படியே இது வந்து காலங்காலமாக நிற்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த நாட்டு வளையலை விரும்பி போடுறதுக்கு காரணம் என்ன. நாட்டு வளையல் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது என்னன்னா இது ஒரு 10 பேருக்குங்க. நாட்டு வளையல், கொத்து வளையல், பட்டாள வளையல், சிங்கிள், இப்படி நிறைய பேங்கிள்ஸ் பேர் இருக்குது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நாட்டு வளையல் இங்கே சென்னையில் சொல்லுவாங்க அண்ட் கொத்து வளையல்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே சைஸஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னா 2.4லேருந்து 2.8 வரையுமே அவைலபிள் இருக்குது. இதை மட்டும் ஸ்பெஷலாக என்னென்னா இப்போ புதுசாக அரைவல் இருக்குது. இதில் 6 கலர்ஸ் பேங்கிள்ஸ் அவைலபிள் இருக்குது. என்னென்ன கலர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ப்ளூ, ஸோ ரொம்ப வைப்ரண்ட்டான டார்க் ப்ளூ இருக்குது. ஒரு சில பேருக்கு கூரைப்படவை பார்த்தீங்கன்னா மெரூனும் வரும், ஃபுல் எல்லோலையும் போடுவாங்க, அண்டு ப்ளூ கலரில் ஸ்ட்ரைப் வச்சா மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ட்ரெடிஷ்னல் மாறும். ஸோ அதோட சாரீ கலர் மாறும். நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு சில பேர் ரெட் அண்ட் க்ரீன் மட்டும் போடுவாங்க, ஒரு சில பேர் வந்து ப்ளூ அவங்களோட சாரீக்கு மேட்ச் ஆகும். இது நம்ம பிக் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் செகண்டாக பார்க்க போகிறது அடுத்த வைப்ரண்ட்டான மைல் கலர். ஸோ இதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டு தெரியுங்க. இது ஒரு மாதிரி இப்படி ஷேக் ஆகும்போது அந்த மைல் கலர் ரிஃப்ளெக்ட் ஆகிறதே ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்தது நம்ம பொதுவாக பார்க்குறது இந்த மெரூன் கலருங்க. மெரூன் கலர்னு எதுக்கு எடுத்தாலுமே சரி, கையில் வந்து எல்லாருமே என்னை வந்து போட சொல்கிறது மெரூன் போட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா காமனான கலருங்க, எல்லா சாரிக்குமே மேட்ச் ஆகும் அப்படின்றது இந்த மெரூன் கலரோட ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா ஒரு சாரீ அர்ஜென்ட்டாக வேர் பண்ணுறோம், கையில் மெரூன்றதுனா அது வழக்கமாக எல்லா சாரிக்குமே மேட்ச் ஆகிடும். அது ஒரு காமனான விஷயம் தான். அடுத்து ரொம்ப ரேரஸ்ட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலை பச்சை கலர். ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு சில சீசனுக்கு எப்போவுமே நம்மளுக்கு ரெட்டு கிடைக்கும், டார்க் கிடைக்கும். இந்த மருதாணி பச்சை மட்டும் கிடைக்காதுங்க. ஒரு சில சீசன் அக்கேஷனுக்கு மட்டும்தான் இது வரும். அதனால தான் இதை ரேரஸ்ட் கலர்னு சொல்கிறேன். அடுத்தது நம்ம பாரம்பரியமாக பார்க்குற இந்த பச்சை சகப்பு வளையல். ஸோ நம்ம கல்யாண வளையல் ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல மிக்சிங்கில், அதை தான் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம். ஸோ ரெட்டு க்ரீன் வந்து இதில் மேஜர் பார்ட். ஸோ இதில் வந்து என்ன கலர்ஸ் இருக்குன்னா 6 கலர்ஸ் மொத்தமாகவே அவைலபிளில் இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங்காக இருக்கிற ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் முகூர்த்த வளையல் கூட ஆட் பண்ணிட்டாங்களே. ஆமாங்க, ரெயின்ட்ராப் வளையல் கண்ணாடி வளையல். ஸோ ரெயின்ட்ராப்பை பொறுத்த வரைக்குமே 30 கலர்ஸ்க்கு மேலே அவைலபிள் இருந்தாலும் முகூர்த்த வளையல்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இடம் பிடிக்கிறது கரெக்ட் நம்ம பச்சை சிகப்பு வளையல் மட்டும்தான். ஸோ பச்சை சிகப்பில் ப்ரிசம் ஆட் பண்ணி ரொம்ப அழகாகவே ரொம்ப பார்க்குறதுக்கு பிரைட்டாகவே இருக்கிறது தான் இந்த ரெயின்ட்ராப் பேங்கிள். இதில் என்னென்ன சைஸஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.2லேருந்து 2.12 வரைக்குமே இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 2.8ன்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ 2.10 வந்தாச்சு, 12 வந்தாச்சு, அகெயின் 14மே வந்தாச்சு. ஸோ வந்து கல்யாண பொண்ணாக இருக்கட்டும், சீமந்த பொண்ணாக இருக்கட்டும், இனிமேல் சைஸ்க்கு ஒரி பண்ணாங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் இந்த பேங்கிள்ஸோட பிக்சர்ஸ் அண்ட் உங்களோட சைஸ் மென்ஷன் பண்ணிட்டா போதும். நீங்கள் இன்கேஸ் பேபி ஷவராக இருக்கட்டும், முகூர்த்தம் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், பிஃபோரே கொஞ்சம் ஆர்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மெசேஜஸ் கொஞ்சம் ரஷ் இருக்கிறதுனால 1 by 1 ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கே எங்களுக்கு லாங் டைம் எடுக்குது. ஏன் அப்படின்னா ஒரு கல்யாண பொண்ணு ஒரு சாரீ அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரீக்கு ஒரு மிக்ஸ் மேட்ச் நாங்கள் போடுறோம் அப்படின்னா ஒரு குறைஞ்சது 4லேருந்து 6 செட்டிங் போட்டு அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களோ அப்போ தான் அந்த செட்டிங் கம்ப்ளீட் ஆகும் அண்ட் அந்த ஆர்டருமே கம்ப்ளீட் ஆகும். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது மெசேஜ். கொஞ்சமாக நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேரும் போட்டுட்ருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி மேன் பவரும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். சீக்கிரமே நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் இல்லை நீங்கள் ரீப்ளை பண்ணலை அப்படின்றது கூடிய விரைவில் இந்த எல்லா இதுக்குமே பதில் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக உங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே சீக்கிரம் எடுக்கிற மாதிரி வரும். அண்ட் கொரியர் சர்வீஸுமே நாங்கள் சீக்கிரம் பார்த்துட்ருக்கோம். இதுதான் ரெயின்ட்ராப்போட ஸ்பெஷல் பச்சை சகப்பு முகூர்த்த பொண்ணு வளையல். ஸோ ரொம்ப அழகாகவே இருக்குல்லங்க. இது இங்கே தனியாக ரெகுலர் யூஸ்க்குமே போட்டுக்கலாம். முகூர்த்த பொண்ணு தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆனால் முகூர்த்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பெஷல் டு ரெட் அண்ட் க்ரீன் பேங்கிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்டார் கட்டிங் பேங்கிளில் பச்சை சகப்பு வளையல்.
ஸோ நல்ல பழுப்பு சிகப்பு கலர்லையும் அரக்கு பச்சையிலையும் இது அண்டுக்கு நடுவில் ப்ரிசம் ஆட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கும் ரெயின் ட்ராப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் ட்ராப்பை பொறுத்த வரைக்குமே அதில் ஃபுல்லாக கிறிஸ்டல் மேக்கிங் ஒர்க் இருக்கும் அண்ட் நடுவில் பீட்ஸ் ஒர்க் இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்டல் மேக்கிங் ஒர்க் இருக்கும், பீட்ஸ் ஒர்க் இருக்கும், அது கூட சேர்ந்து ஸ்டோன் ஒர்க்குமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது ஸ்பெஷல். அண்ட் ஸ்டார் கட்டிங் பேங்கிள் கொஞ்சம் கிளிட்டரியாக பார்க்குறவங்க இது கொஞ்சம் ரொம்பவே விரும்பி எடுக்கிற பேங்கிளாகவே இப்போ எங்களோட ஷாப்பில் இது ட்ரெண்டிங்காகவே இருக்குது. ஸோ ப்ரிசம் பேங்கிள் இதில் என்னென்ன சைஸஸ் அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.4லேருந்து 2.8 வரையுமே அவைலபிள் இருக்குது. ஸோ கல்யாண பொண்ணு மறக்காதீங்க, உங்களோட சாரீ கலர் இருந்துக்குன்னா என்ன மாடல்னு நீங்கள் பிக் பண்ணி அண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் வீடு தேடி உங்கள் அம்மாச்சி வளையல் கண்டிப்பாக வரும். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, லார்ஜஸ்ட் சைஸ் பிக்கஸ்ட் சைஸ் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ண 214. ஸோ 214 கிட்டத்தட்ட ஒரு 10 கலர்ஸ் அவைலபிள் வந்திருக்குங்க. அது மேரேஜாக இருந்தாலும் சரி, சீமந்த பேபி ஷவராக இருந்தாலும் சரி, எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ ரொம்பவே லார்ஜஸ்ட் பேங்கிள்ங்க இது. ஸோ இல்லைங்க எனக்கு சைஸ் கிடைக்காது, இல்லை என்னோட கை பெருசு, எனக்கு கொஞ்சம் சதப்பிடிப்பு கை, அதெல்லாம் ஒழியே பண்ணாதீங்க. பிகாஸ் சைஸ் இது பாருங்கள் ரொம்பவே பெருசு. நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக பேங்கிள் போடுறதுக்கு இந்த 214 ரொம்பவே உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா 2.2லேருந்து 2.8 வரையுமே ஒரு சைஸஸ் வரும், 2.10 ஒரு சைஸ், 11-12 ஒரு சைஸ், 14. ஸோ வேரி ஆகிறதுனால நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அது நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்த ரொம்ப அழகாக வெரைட்டியான கல்யாண வளையல் இன்றைக்கி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சீமந்த வளையல் நம்மளோட மாடல்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.